ஆறாவது, ஞானத்தினால் சாலமோன் பெற்ற ஆசீர்வாதம் என்ன? What is the sixth blessing which Solomon got out of wisdom? 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்கள். 1 Kings chapter 4 and verse 32. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான், அவனுடைய பாட்டுகள் 1005. He spoke 3000 proverbs and his songs were 1005. ஆறாவது, ஞானம் கொண்டு வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? What is the sixth blessing that wisdom brings? ஒரு பெரிய பெருக்கத்தை ஞானம் கொண்டு வரும், அல்லது விளைச்சலை, பலனை ஞானம் கொண்டு வரும். Wisdom brings productivity. இந்த ஞானம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் ஞானத்தை வெளிப்படுத்தினதுனால சாலமோனிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஞானம் அவனை நீதிமொழிகளை எழுதும்படியாக ஆயிரமான நீதிமொழிகள் ஜனங்களுக்கு கிடைத்தது. So since the wisdom of the Lord was upon this Solomon, this wisdom brought out and made him to write almost 3000 proverbs and many songs. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு. What a great blessing for the people. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். I used to think about இந்த வேத புத்தகத்துல இந்த நீதிமொழிகளும் பிரசங்கி மட்டும் இல்லனா இந்த பைபிள் எப்படி இருக்கும் நான் யோசித்து பார்ப்பேன். So I used to think, if there is no proverbs and ecclesiastes in the Bible, how this Bible would be. என்னுடைய பிரசங்கங்கள் அநேகவற்றில ஆணித்தரமா நான் சில கருத்துக்களை சொல்றதுக்கே இந்த நீதிமொழிகள் தான் எனக்கு ரொம்ப பெரிய அஸ்திபாரம் போல இருக்கிறது. So in most of my sermons I use this proverbs to strongly say about my points and use verses from this proverbs. அநேக சத்தியங்களை தைரியமா எடுத்துரைக்கிறதுக்கு ஆணித்தரமான காரியங்கள் இந்த ரெண்டு புத்தகத்திலிருந்து வந்திருக்கு. So to speak out the truth very strongly, we have strong references and verses only from these two books. இது யார் கொண்டு வந்தா தெரியுமா? You know who brought this? ஞானம் பெற்ற ஒரு மகனாகிய சாலமோன். So it was brought by a very wise son Solomon. 3000 நீதிமொழிகள், 1005 பாடல்கள், 3000 proverbs and 1005 songs. என்ன ஒரு வெளிப்பாடு, என்ன ஒரு விளைச்சல், எவ்வளவு பெரிய பலன் அவன் வாழ்க்கையில இருந்து வெளியே வந்தது பாருங்க. So what a kind of a revelation, what a kind of productivity that came out of his wisdom. நான் சொல்லுவேன், ஞானத்தை பெற்று விடுவோமானா நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறிடுவோம். I tell you, if you have that wisdom, you will become a blessing to many. நம்முடைய வாயை திறந்தா அநேகருக்கு ஆசீர்வாதம், கையில எழுதின ஆசீர்வாதம், நம்ம சொன்ன ஆசீர்வாதம் தான். If you open your mouth and utter a word, that is a blessing. If you write something, that is a blessing, and whatever you do is a blessing to others. பெரிய விளைச்சல் நம் மூலமாய் உண்டாகும். And there happens a great productivity through us. அநேகருக்கு நன்மை உண்டாகும். Many will be blessed through us. அன்றைக்கு அந்த ஞானம் பெற்ற ஒரே ஒரு யோசேப்பின் மூலமாக பஞ்சத்திலே சாக வேண்டிய ஒரு பெரிய சாம்ராஜ்யமே உயிர் பிழைத்தது. So because of the wise person named Joseph, one single person, the entire nation which was to be totally destroyed by the famine got their life back. நீங்க தானியேலை பார்ப்பீங்கன்னா அவன் பெற்ற ஞானத்தினால அன்றைக்கு அத்தனை சாஸ்திரிகளும் சாக வேண்டியது, ஞானிகளும் சாக வேண்டியது, எல்லாரும் பிழைச்சது காரணம் என்னன்னா இந்த மனுஷன் பெற்றிருந்த ஞானம். And when you look at Daniel, the reason why all the wise men were not destroyed or killed is because of the wisdom of this one man named Daniel. நீங்க ஏதோ பெரிய காரியமா யோசிக்காதீங்க. ஞானம் ஒவ்வொரு வீட்டு பெண்மணிக்கு தேவை, ஒவ்வொரு மனைவிக்கு தேவை. So don't think about great things, but every wives of the house required this wisdom. நீதிமொழிகள் 14:1 வாசித்தால், புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலேயே தன் வீட்டை, குடும்பத்தை இடித்து போடுவாள். Proverbs 14:1 says, the wise woman builds her house, but the foolish pulls it down with her hands. நீங்கள் லூக்கா 14ஆம் அதிகாரம் 31-32 வாசிப்பீர்களானால், ஒரு ராஜா ஞானமற்றவனாய் செயல்பட்டால் அவனுடைய தேசத்தையே அழித்து விடுவான் என்று பார்க்க முடியும். In Luke 14 verses 31 and 32 you can read that if a king works without knowledge of wisdom, then he can destroy the entire nation. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும்போது, in Ephesians 5:15 and 16 it says, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். See then that you walk circumspectly, not as fools but as wise, redeeming the time because the days are evil. நம்ம வாழ்க்கை பிரயோஜனமா இருக்கணும்னா, நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் பிரயோஜனமா இருக்கணுமானா நமக்கு தேவை ஞானம். So if your life should be productive, if your time that is given to you should be productive, then we need wisdom. Hallelujah. Hallelujah. நீங்கள் யாத்ராகமம் 36ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when you read Exodus 36 and verse 2, அன்னைக்கு இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் பொன் வெள்ளி எல்லா விதமான விலையேற பெற்ற வஸ்துக்களை தேவனுடைய ஆலயம் கட்டறது கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. So then the Israelites brought all the precious things and gold and silver and brought for the construction of the temple of God. ஆனால் ரொம்ப அருமையான காரியம் என்ன? முதலாம் வசனத்துல the most beautiful thing is verse 1, பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும்
கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலெயேலும் அகோலியாபும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். And Bezalel and Aholiab and every gifted artisan in whom the Lord has put wisdom and understanding to know how to do all manner of work for the service of the sanctuary shall do according to all that the Lord has commanded. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கையில வந்து சேர்ந்த பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னு, வெள்ளி, வெண்கலம் எல்லாம் ரொம்ப precious metals. So for constructing and building of the temple, the product that they received were all gold, silver, metals and bronze, everything. இன்றைக்கெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு கிராமுக்கு வந்து அவ்வளவு விலை. So today each gram rates so much today. இவங்க எங்க வச்சிருந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் வனாந்திரத்துல வச்சிருந்தாங்க. So but they had all these things in the wilderness. அவங்களுடைய எல்லா சொத்துக்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. And they brought all the wealth and gave. ஆனா கொடுக்கப்பட்ட அத்தனை பொருட்களையும் வைத்து யூகித்து செய்கிற ஞானமுள்ள பெசலியேலும் அவனுடைய டீம் இருந்ததுனால தான் அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் எந்த நஷ்டம் இல்லாம எந்த வீணான பொருட்கள் நாசமாகாம சிறந்த விதமாய் கட்டி எழுப்புறதுக்கு ஒரு ஞானம் கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார். But just because this Bezalel and Aholiab and the artisans with him had the good wisdom and understanding, they were able to build this temple in a good manner. அவங்க எந்த பொருளையும் வீணாக்காம அழகா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. And they did not use any metals or any things, and they brought it very beautifully. அதை சித்திர வேலையாக செய்தாங்க. And they did it at a good sculpture. எதனால தெரியுமா? You know why? ஞானம். Through wisdom. ஞானம். Because of wisdom. ஞானம் ஒருவர் மேல் இருக்குமானால் அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தான். So if this wisdom is upon a person, then the people surrounding him will be blessed. அவர்கள் கையில பணம் வந்து சேர்ந்தா அநேகருக்கு ஆசீர்வாதம். And if they have money in their hand, that will be a blessing to many. அவர்களிடத்துல பொருளை கொண்டு கொடுத்தீங்கன்னா சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு ஆசீர்வாதம். And if you give some products to them, that is a blessing to all around அவங்க them. ஆரம்பிக்கிற வியாபாரங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம். And their business is a blessing to many. ஏனென்றால் அவங்க அநேகருக்கு பலனை கொடுப்பார்கள். It's because they will produce productivity to many. விதைக்கும் போது ஒரு விதை தான். So when you sow, it is only one seed. நல்ல நிலத்துல விதைச்சிட்டோம்னா 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் வந்துரும். And if you sow it in a good soil, that brings 30-fold, 60-fold and 100-folds of ஒரு ஞானமுள்ள ஒரு மகனுடைய வாழ்க்கையில அவங்க கொண்டு வர்ற ஆசீர்வாதங்கள் பல மடங்கு. So the product or the blessing that comes in the life of a wise son is great and many number. ஒரு பிள்ளை ஞானம் உள்ளவனா இருந்தா அவனை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் குடும்பங்களுக்கும் பெரிய மாற்றத்தை அவன் கொண்டு வந்து விடுவான். So if a son or a person is wise, then he will bring a great transformation and change the life of all around him and surrounding families. என் மகனே, கர்த்தர் உனக்கு ஞானத்தை அருளுவாராக. My son, may the Lord give you wisdom. Hallelujah. Hallelujah.